ஸ்ட்ராபெரி பழம் பறக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது மாதிரி ஒரு உயிரினம் இருக்கு. ஹலோ அண்ட் வெல்கம் டு பல்லுயிர். ரெட் முனியா இல்ல ரெட் அடாவட் அப்படின்னு சொல்ற பறவை தான். தமிழ்ல இதுக்கு சிவப்பு சில்லை இல்லைன்னா குங்கும குருவி அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கும். முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து மேல் வந்து ஸ்ட்ராபெரி கலரில் இருக்கும். இது ஃபீமேல் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக இருக்கும். ஃபீமேல்லேயே அழகான ஃபீமேலில் இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இது பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி பழம் பறந்து போகிற மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு கொண்டு. இதனுடைய இந்த அழகுக்காகவே இதை வந்து நிறைய பேர் கேப்சர் பண்ணி ஒரு பெட்டாக வளர்க்குறாங்க. ஆனால் இது இப்படி நம்ம இயற்கையில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அழகாக பாடிக்கிட்டு அதுங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூடு கட்டும். ஆண் வந்து போய் புல் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரும். பெண் போய் சின்ன சின்ன இறகுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கிராஸ் லேண்ட்ஸில் கிராஸ்னுடைய அடிப்பகுதியில் தான் வந்து இது கூடு கட்டும். தரையில் தான் கூடு கட்டும். மிக அருமையான பறவை. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பேர்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. ஹைதராபாத்தில் இருந்தப்போ பக்கத்துலேயே அமீன்பூர் ஏரின்னு ஒன்று இருந்தது. அங்கே நிறையா இருக்கும், கணக்கில் இருக்கும். உங்கள் ஏரியாவில் கூட நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா இதை வந்து ஒரு ஏரிக்கரையில் குளத்துக்கரையில் அழகாக பார்க்கலாம். மிக அருமையான பறவை. இங்கே பாருங்கள், ஒரு 5 உட்காந்துருக்கு, மேல் ஃபீமேல் எல்லாம் கலந்து. இதெல்லாம் சப் அடல்ட் ஆர் குட்டி குருவி. இன்னும் ஃபுல்லாக கலர் டெவலப் ஆகலை, அதனால தான் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் காமன் பேர்ட் ரெட் முனியா ஆர் சிவப்பு சில்லை.